ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய் டிவில கொஞ்ச நாளா நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் டிவில பல பேர் இருந்தாங்க. பல நட்சத்திரங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியா நம்ம எல்லாருமே விஜய் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே மாறி மாறி வேற வேற தொலைக்காட்சிகளுக்கு போயிட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் பிரியங்கா மட்டும் ஏன் இன்னும் விஜய் டிவியை விட்டு போகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் பிரியங்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நாம அதை பத்தி ஒரு வீடியோவாவும் பேசியிருக்கோம். சோ அந்த வகையில விஜய் பிரியங்காவால தான் இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்த பல ஆங்கர்ஸ் வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சோ விஜய் டிவில ஒரு ஆங்கர் அப்படின்னாலே அவங்க நிச்சயமா பெரிய அளவு டேலண்ட் உள்ள ஒரு ஆங்கரா தான் இருக்க முடியும். அந்த வகையில பாக்குறப்போ தொகுப்பாளிகளின் இளவரசி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே டிடி அவங்கள தான் கொண்டாடணும். சோ இன்னைக்கு வரைக்கும் டிடி வந்தாலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில. சோ டிடி ஒரு ப்ரோக்ராம தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல சக்சஸ கொடுக்கும், நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் டிவியோட ஆங்கர் அப்படின்னாலே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் டிடி இருந்தாங்க. சோ டிடி எல்லா ப்ரோக்ராமும் அவங்க தான் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாவனா இருந்தாங்க. அண்ட் பாவனா சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே மாகாபா ஆனந்த் அண்ட் பாவனா இவங்க ரெண்டு பேர் தான் பல சீசன்ஸை தொகுத்து வழங்கி இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேபிஒய்ல ஜாக்லின் அண்ட் ரக்ஷன் இவங்க ரெண்டு பேர் தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜே ரம்யா இவங்களும் பல பெரிய பெரிய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம விஜய் டிவில நடக்கக்கூடிய நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸை இவங்க ஆங்கர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் மணிமேகலையும் ஆட் ஆனாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் டிவில கோமாளியா அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியிலேயே கோமாளியை தாண்டி அவங்க அதே ஷோல ஆங்கரா ஆனாங்க. சோ அதுல விஜய் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நிறைய பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. தனக்கு சுயமரியாதை தான் ரொம்பவே முக்கியம். சோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னோட ஒர்க் என்னன்றது எனக்கு தெரியும். நான் எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை இன்னொருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நான் பேசி பேசிதான் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்கேன். சோ என்னோட ஒர்க்ல எந்த குறையும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தரோட ஸ்டைல் மாதிரியே நானும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரசிகர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா விஜய் மணிமேகலைக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாங்க. சோ விஜய் மணிமேகலை அந்த ப்ரோக்ராம விட்டு அப்படியே வெளியில போயிட்டாங்க. சோ போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வீடியோ போட்டு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனா ஒரு டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. சோ அதை பார்த்த ரசிகர்கள்லாம் இனிமேல் நீங்க அந்த பக்கமே போக வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு தேடி வரும், இன்னும் இதை விட பெரிய பெரிய சேனல்ல எல்லாம் நீங்க வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இப்போ அவங்க ஜீ தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் கம்பேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் இருக்கு. ஆனா விஜய் டிவியோட பிராண்ட் அம்பாசிடரா இருந்த டிடி ஏன் போனாங்க, பாவனா ஏன் போனாங்க, விஜய் ரம்யா ஏன் போனாங்க, ஜாக்லின் ஏன் போனாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு அது ஒரு தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. சோ எப்போ விஜய் பிரியங்கா விஜய் டிவிக்குள்ள வந்தாங்களோ ஒவ்வொரு ஷோவையும் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி அவ்வளோ வேலைகள் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியே ஒவ்வொருத்தருடைய ப்ரோக்ராமையும் இவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பிரியங்காவுடைய ஆட்டிடியூட பார்த்து விஜய் டிவி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்துதான் டிடி ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லி விலக ஆரம்பிச்சாங்க. சோ திரும்பவும் அவங்க கம்பேக் கொடுக்கறப்போ விஜய் டிவி டிடியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. சோ டிடிக்கான ப்ரோக்ராம் எதுவுமே அவங்க கொடுக்காம இருந்தாங்க. எல்லா ப்ரோக்ராம்லயும் விஜய் பிரியங்காவே தான் வந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் டெலி அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. சோ அதுல தொடர்ந்து பெஸ்ட் ஆங்கர் அப்படின்ற அந்த ஒரு அவார்டை டிடி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ டிடிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிரியங்கா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நடந்தது. இதை பார்த்த டிடி இனிமேல் நம்ம இங்கேயே இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அப்படியே விஜய் டிவியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுட்டாங்க. விலகினது மட்டும் இல்லாம அவங்க துபாயில போயிட்டு தன் தம்பியோட செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப வரைக்கும் அவங்க அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. டிடி அங்க இருந்தாலும் இன்னைக்கும் பெரிய பெரிய சினிமா ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா
அதுக்கு டிடியை தான் வந்து எல்லாருமே ஆங்கரிங்க்கு கூப்பிட்டு இருக்காங்க. சினிமா ஃபங்க்ஷனை விடுங்க, கிட்டத்தட்ட டிஎம்கே டைமிங்ல நடந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டிடி தான் ஆங்கரும் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு டீசென்ட்டா வெளியில போன டிடி இன்னைக்கும் பெரிய லெவல்ல வலம் வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாவனா சூப்பர் சிங்கர் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கின ஷோவா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஷோவை மக்களை வந்து திரும்பி விரும்பி பார்க்க வச்சதே மாகாபா ஆனந்த் அண்ட் பாவனா தான். இவங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா அந்த ஷோ பல சீசன்ஸை கடந்து வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். சோ அந்த ஷோவை மக்கள் கிட்ட ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு போய் சேர்த்தது அவங்க ரெண்டு பேர் தான். சோ அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் பிரியங்கா வர ஆரம்பிச்சாங்க. சோ ஒவ்வொரு எபிசோடு அவங்களுக்கு பண்ண கொடுத்து டோட்டலா அந்த ப்ரோக்ராமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதை பார்த்த பாவனா காண்டாகி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு இதை விட பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீசென்ட்டா அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க. சோ வெளியில போன பாவனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு சேர்ந்தாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய மிக பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்கள் கூட அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டாக்ட் வச்சுட்டு எல்லா ப்ரோக்ராமுமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய அவ்வளோ போட்டிகள்லயும் அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாவனாவுடைய டேலண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணி அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க. சோ அடுத்ததா விஜய் ரம்யா வந்து செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் அண்ட் ஒரு டீம் மூவி இன்டர்வியூ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாவனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய படங்கள் மிகப்பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட அவங்க இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் வந்து நிறைய ப்ரோக்ராம் ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற ஒரு ஷோவும் அவங்க பண்ணிருக்காங்க. சோ அந்த ஷோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு. சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. சோ அதுக்கான காரணம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணதுனால திரும்பவும் அவங்க விஜய் டிவிக்குள்ள வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. கல்யாணம் பண்ண ஒரு சில வருஷங்கள்லயே அவங்க டிவோர்ஸும் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. சோ திரும்பவும் அவங்க விஜய் டிவிக்குள்ள வரணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல முழுக்க முழுக்க பிரியங்கா ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க. சோ பிரியங்கா வந்து எல்லா ப்ரோக்ராம்லயுமே அவங்களே ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால விஜய் ரம்யாவுக்கு அங்க வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ரம்யா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இனிமேல் மூவி பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய மூவிஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பர்சனலா லேடிஸ் ஓரியன்டான பிசினஸ் அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா ஜாக்லினுமே பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட செல்ல பிள்ளை அப்படின்னு அழைக்கிற மாதிரி ரொம்பவே சின்ன பொண்ணு இருந்து ஆங்கரிங் பண்ணக்கூடியவங்க தான். சோ அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். சோ அதை வச்சு கிண்டல் பண்ணி அந்த ஷோல எக்கச்சக்கமான ஒரு என்டர்டைன்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து கிடைக்கும். ரக்ஷன் அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான காம்போ அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் ஆக்கிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேபிஒய்லயும் பிரியங்கா வந்து ஜட்ஜா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஜட்ஜா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலாய்க்கிறது, அவங்க ஒர்க்கை பத்தி பேசுறது, இப்படி எல்லாம் பண்ணி ஜாக்லின் அவர்களையும் பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. சோ ஜாக்லின் வந்து ஆங்கரிங் தாண்டி அடுத்து அவங்களுக்கு சீரியல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு சீரியல் நல்லாவே போச்சு. சோ அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கான ஆங்கரிங் வாய்ப்பும் இல்லாமலே போயிடுச்சு. சோ ரொம்ப வருஷமா வீட்டுல வேலையே இல்லாம சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து ஜாக்லினே சொல்லியிருக்காங்க. விஜய் டிவில இருந்து நான் வெளியில வந்துட்டேன், பட் எனக்கு வேலையே இல்லாம நான் சும்மா இருந்தேன், கிடைச்ச சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மாகாபா அண்ணன் தான் எனக்கு போன் பண்ணி மந்த்லி ஒரு 2 ஷோஸ் கொடுத்துருவாரு. அதை வச்சு நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ விஜய் டிவில பிரியங்கான்னு ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறமா இத்தனை ஆங்கர்ஸை விஜய் டிவி தூக்கி போட்டிருக்கு. ஆனா இப்போ இனிமேல் யார் வந்தாலும் யாருக்காகவும் பிரியங்காவை நாங்க தூக்கி போட மாட்டோம் அப்படிதான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ பிரியங்காவையும் விஜய் டிவியும் இன்னைக்கு பிரிக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ இப்போ பிரியங்கா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க மத்த எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவாங்களா, இன் ஃபியூச்சர்ஸ்ல அவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சலின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆங்கரை தூக்கி மத்த ஷோஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளில ஆக்சுவலி ஆங்கரே இல்லாம ஜோயாவை தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. ஜோயாக்கு சுத்தமா பேசவே தெரியாது தமிழ், அவங்களுக்கு ஆங்கரிங்கே பண்ண தெரியல, இருந்தாலும் அவங்கள ஒரு ஆங்கர்னு போட்டு வச்சிருந்தாங்க. அவ்வளவு மொக்கையா இருக்கு அந்த ஷோ இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா. சோ விஜய் பிரியங்கா இல்லைன்னா விஜய் டிவி இல்ல, விஜய் டிவியோட டிஆர்பியை ஏத்துறதே விஜய் பிரியங்கான்ற ஒரு பேரு தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு தன்னைத்தானையே தாழ்த்திக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு அந்த செட்டையே டோட்டல் கலகலன்னு எல்லாத்தையும் தம் பக்கம் இழுத்துக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து விஜய் பிரியங்காக்கு இருக்கு. சோ அதனாலதான் இத்தனை டேலண்டட் ஆங்கர்ஸை வந்து அந்த விஜய் டிவி பிரியங்காக்காக இழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு பிரியங்கா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அவ்வளவு அளவுக்கு எல்லா விஷயமும் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அவங்களோட திறமையும் காரணம் அப்படின்னு சொல்லணும். சோ அந்த அளவுக்கு இவங்களோட ஆங்கரிங் இருக்கும், மக்கள் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுவாங்க, அந்த செட்டை டோட்டலா சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தன்னை தானே கலாய்ச்சிக்கிட்டு மத்த எல்லாரையும் வந்து சிரிக்க வைப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் மத்த ஆங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்களை கலாய்ப்பாங்க.
இருப்பாங்க, அவங்களே கலாய்ச்சிக்க மாட்டாங்க, இருக்கக்கூடியவங்களை கலாய்ப்பாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரெண்டா இருந்துச்சு. சோ எது எப்படி பார்த்தாலும் விஜய் பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறமா இத்தனை டேலண்டடான ஆங்கர்ஸ் விஜய் டிவியால விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க, துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுல லாஸ்டா நம்ம கண்ணு முன்னாடி சண்டை நடந்து வெளியில போன ஒரே ஆங்கர் வந்து விஜய் மணிமேகலை தான். பட் வெளியில போனாலும் இப்போ வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கப்பலா வளம் வந்துட்டு இருக்காங்க. பர்சனல் லைஃப்ல எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நாமளே டைரக்டா பார்த்துட்டு தான் இருக்கும். சோ அந்த மாதிரி எந்த இடத்துல நாம அவமானப்படுத்தப்படுறோமோ அங்கேயே நாம கண்டிப்பா ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ விஜய் பிரியங்காவுடைய செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.